இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரி நம்மளும் இந்த கதையில் அடுத்து ஒரு பெரிய மாற்றம் ஒன்று வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி இப்போ மனோஜ் சிக்கிட்டார். மனோஜ் சிக்கினது ஒரு பக்கம்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரோஹிணி மாட்டுவாங்களா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ரோஹிணி இப்போ காணாமல் வேற போயிட்டாங்க. நமக்கே அவங்க எதிரடியாக ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் கொடுத்தே தான் இருக்காங்க அந்த கதையிலன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்ய போகிறாங்க, ரோஹிணி எங்கே கிளம்பி போயிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா யூஸ்வலி பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணிக்கு தான் மாட்டிப்போங்கிற பயம் இருக்குது. இதில் வித்யாவும் திருப்பி வார்த்தைகளை சொல்லிட்டாங்க. அந்த பாரு நல்லா யோசிச்சுக்கோ நீ, ஏன்னா நீயும் இதை விட அதிகமாக பொய்கள் சொல்லியிருக்க, அதனால் எல்லாத்தையும் யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இப்போ பார்லருக்கு போய் நான் அந்த பியூட்டி பார்லரை வித்துட்டேனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க ரோஹிணி. ஏன் அப்படின்னா ரோஹிணி தன்னோட வாழ்க்கையில் மனோஜை 2வது அத்தியாயமாக இதுக்கப்புறம் புது சாப்டர் ஆஃப் லைஃபாக தான் நினைச்சாங்க. ஆனால் அவரே போய் சொல்லிட்டு தெரியறா இருக்கும்போது அந்த டெசிஷனே தப்புன்னு முடிவு பண்ணி அந்த வீட்டுக்கு போகவே பிடிக்கல, எல்லாமே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு தான் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ இவங்களை தேடி அலைஞ்சு எல்லாம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி எல்லாம் வரதுக்கு முன்னாடி இவங்களே நேராக வீட்டுக்கு நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, நான் எனக்கு ஒரு குழந்தை கூட இருக்குது, ஆனாலும் நான் உன்னை விரும்பி நினச்சி தான் நான் கல்யாணம் பண்ணேன், அண்ட் எங்கள் அப்பா பெரிய பணக்காரர்லாம் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அப்படிலாம் சொல்கிறதா தான் நேரம் உங்களுக்கு ப்ரோமோலேருந்து எல்லாமே வந்திருக்கணும். அதை தவிர இருக்க ஒரே பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா ரோஹிணி மன கஷ்டத்தில் கிளம்பி சொந்த ஊருக்கே போய் கொஞ்ச நாள் அவங்க அம்மா மடியில் படுத்துருன்ட்டு இவங்க எல்லாத்தையும் தேட விட்டுட்டு, ஆனால் அதே சமயத்தில் பியூட்டி பார்லருக்கும் இவங்க போகாமல் பார்லர் க்ளோஸ் ஆகி தான் இருக்குது அப்படின்னு வெளில ஷட்டரை மட்டும் பார்த்துட்டு கிளம்பி வந்ததுக்கு பிறகு அவங்க கடைசியில் ஊரில் நான் வந்துட்டேன், ஆனாலும் என்னால் மனசு தாங்கவே முடியல, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்ல, அதனால மனோஜை கிண்டல் பண்ணுறதையும் இப்போ எல்லாம் நிறுத்தி சரி ஓகே மனோஜை கிண்டல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கதை பெரிய ட்விஸ்ட்டாக நினைக்கிறீங்க இல்லை பெரிய ட்விஸ்ட்லாம் ஆற மாதிரி போயிட்டு கடைசியில் சின்னதாகவே முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரி நம்மளும் இந்த கதையில் அடுத்து ஒரு பெரிய மாற்றம் ஒன்று வர